முதல்களின் நேய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குயிலி யாருக்காக பாடுகிறாள்? சமூக சீர்கேடுகளையும் அநீதிகளையும் கண்டு பல இடங்களில் மிகவும் இறங்கி பாடுகிறேன். குயிலி யாருக்காக பாடுகிறாள் என்ற கவிதையில் குயில் வழக்கம் போல் பாடுகிறது. இந்த பாடலில் ஒரு குறிப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தை உணர்கிறேன். சீதனமாய் கொடுத்ததெல்லாம் நிறையாமல் சீறுகின்ற இனத்தை கண்டு ஆதரவாய் இலை என்று பொறுக்காமல் அழுகிறதோ துயரம் கொண்டு என்பதுதான் அச்செய்தி. இதோ கவிதை. குயிலி யாருக்காக பாடுகிறாள்? அதோ அந்த கரிவேம்பில் அமர்ந்திருக்கும் அழகான குருவியாக பதமான அதன் கனியை பதம் பார்க்கும் பாடகியாம் குயிலி மாது. யாருக்காய் பாடி அது அழுக்கிறது? குரல் கட்டி போகும் பாவம். தேர்காலில் நசுங்குண்ட பழம் போல் பெண் தொலைவதாலோ சோக கீதம். சீதனமாய் கொடுத்ததெல்லாம் நிறையாமல் சீறுகின்ற இனத்தை கண்டு ஆதரவாய் இலை என்று பொறுக்காமல் அழுகிறதோ துயரம் கொண்டு. சீதனமாய் கொடுத்ததெல்லாம் நிறையாமல் சீறுகின்ற இனத்தை கண்டு ஆதரவாய் இலை என்று பொறுக்காமல் அழுகிறதோ துயரம் கொண்டு. கூந்தலினை பற்றி ஒரு குத்துடனே கீழ்த்தள்ளும் கணவர் கோடி ஏந்தலென வைத்திருக்கும் ஏந்திளைய இளையுறல் சொல்கிறதோ பாடி. எத்தொழிலும் செய்யாமல் இல்லாழ்வாள் எனக்கிடுவாய் சோறு என்று கத்துகின்ற கணவர் முன் கதர்வோர் தம் கதையை சொல்கிறதோ நின்று. ஆண் மக்கள் பிழைப்பதற்கு வழிகோலும் என் தந்தை என்னை ஏனோ ஆண் ஈக்கள் முன் நிறுத்த அஞ்சுகிறார் எனும் பெண்மைக்கு இறங்கித்தானோ. குடிப்பதற்கு பணம் உண்டு இல்லகத்தால் சமைப்பதற்கு இல்லை என்றோ, அடிப்பதற்கு கை உண்டு அன்னவளை அணைப்பதற்கு இல்லை என்றோ. அதோ அந்த கரிவேம்பில் அமர்ந்திருக்கும் அழகான குருவியாது பதமான அதன் கனியை பதம் பார்க்கும் பாடகியாம் குயிலி மாது. யாருக்காய் பாடியது அழுக்கிறது? குரல் கட்டி போகும் பாவம். தேர்காலில் நசுங்குண்ட பழம்போல் பெண் தொலைவதாலோ சோக கீதம். நன்றி. உங்கள் நாஞ்சில் சேர் நடராசன்.